நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் இணைந்திருக்கிறார். சார், கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் மாணவர் அமைப்புகளுக்கு உறுப்பினர் சேர்ப்பார்கள், மாணவர் அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போது திமுக நடத்துகிற இந்த தீவிர உறுப்பினர் சேர்க்கை என்பது அரசியல் மயமானதாக இருக்கிறது. திட்டங்களை சொல்லி மாணவர்களை கட்டாயமாக சேர்க்கின்ற முயற்சி என்றெல்லாம் எதிர்க்கட்சிகளால் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. உங்கள் பார்வை? தமிழ்நாட்டில் நம்ம வாக்குரிமை 21 வயதிலிருந்து 18 வயதாக குறைக்கப்பட்டதிலிருந்து மாணவர்கள் மீது அரசியல் கட்சி கவனம் அதிகமாயிட்டு, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுக போன்ற கட்சிகள்லாம் மாணவர் போராட்டத்தால் தான் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடிந்தது. அதனால அவங்க மாணவர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ புதுசு அரசியலுக்கு வந்த விஜய் அவருடைய கட்சிக்கு இளம் வாக்காளர்கள் அதிக பேர் இருக்காங்க. இந்த இதை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த ஓரணி தமிழ்நாடு திட்டத்தையும் சேர்த்து மாணவர்களுக்கு நம்ம வருஷம் அவங்க சலுகை பண்ணிட்டு வராங்க. படிக்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் ரூபாய் அந்த படிப்பு கட்டணம்லாம் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் இந்த தொழிற்பயிற்சி எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த திட்டத்தை சொல்லி அவங்கள்ட்ட ஓட்டு கேட்கறதுக்காக அவங்க உறுப்பினர்களாக சேர்க்கறாங்க. அது கல்வி நிலையங்களுக்குள்ள போய் சேர்றது தப்பு தான். ஏன்னா வெளியே வெளியே நின்று பண்றாங்க. இப்போ இதை திமுக பண்ற கண்டிக்கிற அதிமுகவோ பிஜேபியோ கூட நாங்களும் இதை பண்ணட்டுமா அப்படின்னு தான் கேட்கறாங்களே. அவங்க ஏன் பண்ணல, அவங்களால பண்ண முடியலனால இப்படி கேட்கறாங்கன்னா அவங்களும் பண்ண தயாரா இருக்காங்க. அனுமதிச்சா கொடுப்பாங்க. ஆனா ஆளுங்கட்சியினால அவங்க ஒரு மொனாப்பொலி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நல்ல வேளையா இன்னைக்கு கோர்ட்ல ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது அந்த இதை தொடரணும். இந்த தடை தொடர்ந்து நியாயமான வழியில உறுப்பினர் சேர்த்த வேற வழி. கல்லூரிக்குள்ள போய் அந்த ஃபோர்ஸ் பண்ணி உள்ள போறது தப்பு தான். அதனாலதான் உயர் நீதிமன்றம் தடை பண்ணியிருக்கு. பொதுவாகவே மாணவர்கள் படிக்க கடந்த காலத்தை விட இப்போ மாணவர் போராட்டங்கள்லாம் கம்மி. ஏன்னா அவங்களுக்கு படிப்பு பருவமுறை தேர்வுலாம் வரும்போது போட்டித் தேர்வு எல்லாம் அதுவும் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிப்புல அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அரசியல் கவனம் கொடுக்கறதே குறைவு. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க போய் வலுக்கட்டாயமா அவங்கள உறுப்பினர் சேர்த்து இருக்கிறது ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு இதாக தான் பார்க்கணும். திமுக தவிர்க்க வேண்டியதுதான் பார்க்கணும். அது நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற கலை அறிவியல் அரசு கல்லூரிகள் மற்றும் 180 அரசு கல்லூரிகள் இருக்குது, கலை அறிவியல் கல்லூரிகள். அதில் 90 கல்லூரிகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 50% மேலான கல்லூரிகளில் முழுநேர முதல்வர்கள் இல்லை, பொறுப்பு முதல்வர்கள் தான், பிரின்சிபல் தான் அங்கே இருக்கிறாங்க. அதே போல் பேராசிரியர் பணியிடங்கள் பெரும்பான்மையே காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடற்கல்வி இயக்குநர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு மாத ஊதியமே கௌரவ விரிவுரையாளர்களை வச்சு தான் சமாளிக்கிறாங்க. அந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் 25,000 தான் சம்பளம். அந்த சம்பளமுமே ஏப்ரல் மாதம் சம்பளம்லாம் இன்னும் வழங்கப்படவில்லை சில கல்லூரிகள் என்றெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குது. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கிறார். சார், திமுகவுடைய இந்த கல்லூரிகளுக்கு சென்று மாணவர் சேர்க்கை முகாம் முயற்சி எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக மாணவர்கள் நேரடி அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு தான் அந்த திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களான முதலாக 67 ஆட்சி அமைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நிறுவனர் ஆகிற அண்ணா அவர்கள் சொன்னாங்க. படிப்பை முடிச்சுட்டு அப்புறமா நீங்க நேரடி அரசியலுக்கு வாங்க அப்படின்னு. அதே போல அவருடைய நீட்சியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பல்வேறு காலகட்டங்கள்ல மாணவர்கள் நேரடி அரசியலுக்கு இப்போது வர வேண்டாம், அவங்க படிப்பை கவனம் செலுத்துங்க, படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டு அப்புறமா அரசியலுக்கு வாங்க அப்படின்னு. இப்ப மாணவர்களை, பள்ளி மாணவர்களை, கல்லூரி மாணவர்கள் எல்லாம் கட்சிகளில் இணைக்கின்ற ஒரு செயலில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஜனநாயகத்தில் ஏற்க முடியாத, ஏற்கக்கூடாத செயல் அப்படின்னு தான் நாம பார்க்கணும். இந்த நேரடியாக கல்வி நிறுவனங்களுக்குள்ளே சென்று அவங்கள்ட்ட ஓடிபி நம்பர் வாங்குறது, போன் வாங்குறது, நீங்க திமுக உறுப்பினர் ஆயிட்டீங்க, குடிங்க அட்டைய அப்படின்னு கொடுக்கறது எல்லாமே ஏற்கத்தக்க செயல் அல்ல. இது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதைத்தான் நீதிமன்றமும் தடை செய்திருக்கிறது. இது போன்ற செயல் கூடாது என்று தெரிவித்திருக்கிறது. கட்சிக்கு கோடிகளை தாண்டி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துல ஒன்றிணைவும் வாருங்கள் என்று வீடு வீடா போய் கதவை தட்டி அவங்க அந்த வீட்டு சோத்துல போய் மரியாதைக்குரிய முதலமைச்சர் படத்தை ஒட்டுறது, அவங்கள்ட்ட போய் ஆதார் கார்டு கொடுங்க, ஓட்டர் ஐடி கொடுங்க, போன் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு ஓடிபி வந்துருச்சா, ஓகே உங்களுக்கு எல்லாம் வந்துடும். 16 வகையான அரசு உதவிகள் உங்க வீடு தேடி வருவதற்கு இதெல்லாம் உங்களுக்கு
அதற்காகத்தான் இந்த பதிவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல்வேறு இடங்கள்ல இந்த ஒரு வித ஏமாற்று செயலில் ஈடுபட்டு திமுகவுக்கு உறுப்பினர்களை சேர்க்கிறார்களோ என்கிற பொதுவெளி அச்சம் நியாயமானதாகவே இருக்கிறது. அதைத்தான் நீதிமன்றமும் சுட்டிக்காட்டியிருக்கு சகோதரா. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோட அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார். திமுகவுடைய இந்த மாணவர் சேர்க்கை, மாணவர்களை திமுக உறுப்பினர்களாக சேர்க்கின்ற இந்த முயற்சி ஏன் விமர்சனத்திற்கு உள்ளாகுது சார்? அதாவது மாணவர்களா நடத்தினா பரவாயில்ல, மாணவர்களை கட்சி தொண்டர்களா மாத்தணும்னு நினைக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை இது. ஏன்னா இவங்க எல்லா இடத்துலயும் மாணவர்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கறோம், நான் முதல்வன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாசமான 1000 ரூபாய் கொடுக்கறதுனால அவங்க போய் இந்த மாதிரி ஒரு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பண்றாங்களோ, அப்ப இவங்க கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் காசு பூரா இந்த மாதிரி கட்சியில மெம்பர்ஷிப் சேர்த்துறதுக்கு தானாங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரனாலதான் இதை கேள்வி கேட்கப்படுது. அதோட இன்னைக்கு ஒரு பாடசாலைங்கிறது அங்க கல்விக்கூடங்க பாடம் நடத்துறதுக்கு இருக்கணுமே ஒழிய, இன்னைக்கு உதாரணத்துக்கு இப்ப திமுக போய் மெம்பர்ஷிப் டிரைவ் பண்றாங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறனால. இப்ப இதே நாளைக்கு ஒரு எதிர்கட்சிக்காரங்க இந்த மாதிரி போனா திமுக காரங்க சும்மா இருந்துருவாங்களா? அப்ப ஒரு பொது பார்வையோட தானே நம்ம பார்க்கணும். அப்ப ஒரு பொது இப்ப சமீபமா கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அரசாங்க பள்ளியில போயிட்டு ஒரு பிரச்சனை நடந்ததை பார்த்தோம். ஒருத்தங்க ஒரு ஆன்மீக பேச்சு பேசும்போது என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்தோம். அப்பயே கல்வி அமைச்சர் பயங்கரமா ஏன் ஏரியாக்குள்ளாரியே நீ வந்துட்டியா ஆச்சா போச்சான்னு சொன்னாரு. இது பாடம் நடத்துறதுக்கு மட்டும்தான், வேற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ஆசிரியர்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சுற்றறிக்கைகள்லாம் அப்ப அனுப்பப்பட்டது. அப்ப இது பள்ளிக்கு வேற நியதி, கல்லூரிக்கு வேற நியதியாங்கிறதெல்லாம் வந்துடும் இல்லையா? அப்ப இன்னைக்கு பாடம் படிக்கக்கூடிய இடத்துல பாடத்தை நீங்க படிங்க. அப்ப உங்க கட்சிக்கு ஒரு நீதி, இன்னொரு கட்சிக்கு ஒரு நீதிங்கிறது போயிடக்கூடாது இல்ல? அப்ப இன்னைக்கு திமுகவை ஒரு கட்சி அனுமதிக்குதுன்னா நாளைக்கு காலையிலேயே எல்லா கட்சிக்காரங்களும் போய் கல்லூரி வாசல்ல நிப்பாங்கல்ல, நாங்களும் வரோம்னு. அப்ப இந்த மாதிரி ஒரு பாடம் படிக்கக்கூடிய ஏரியால நீங்க வெளியே போடுங்க, ஒரு ஸ்டால் போடுங்க. அந்த இடத்துல மாணவர்கள் உங்களுடைய அந்த ஸ்டாலை நோக்கி மெம்பர்ஷிப் வந்தா தாராளமா பதிவு பண்ணுங்க, அது எந்த கட்சியா இருந்தா என்ன. ஆனா ஒரு கல்லூரிக்குள்ளார போயிட்டு நீங்க இது பண்றது ஏத்துக்க முடியாது. அடுத்தது இன்னைக்கு இந்த ஓடிபின்னு வரும்போது இன்னைக்கு எல்லாத்துக்குமே பக்கம் பக்கமா ரேடியோல டிவியில முதல் கொண்டு எல்லாம் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆன்லைன் மோசடி நிறைய நடக்குது. ஓடிபி நீங்க யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு அமௌண்ட்ல எவ்வளவு இருக்கோ என்ன இருக்கோ, நிறைய பேர் இதை ஒரு அறியாமையினால ஓடிபிக்கு அப்படி இப்படின்னு கேட்டு கொடுத்து அக்கௌண்ட் காலியானதை பல தடவை நம்ம பார்த்துருக்கிறோம், நிறைய கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க இப்ப நீங்க ஓடிபி நீங்க போயிட்டு ஒரு கட்சிக்காரங்க மெம்பர்ஷிப் சேர்த்தும் போது அதுல யாராவது ஒரு சமூக விரோதிகள் ஊடுருவி ஏதோ ஒண்ணு உங்க பேரை சொல்லி அவன் ஓடிபியை வாங்கி அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை பூரா ஆட்டையை போட்டு போயிட்டான்னா யார் இதுக்கு பதில் சொல்றது? அப்ப அங்க போகக்கூடிய ஆட்கள் யாரு? அவங்க எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்களா? இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாரு மேல நடவடிக்கை எடுக்கிறது? அப்ப இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அவங்க கூவி கூவி எல்லா அரசாங்கமும் சொல்லிட்டு இருக்கிறது, யாருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய தனிப்பட்ட ஓடிபிய சொல்லவே சொல்லாதீங்கன்னு தான் இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் கம்யூனிகேஷன் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு கட்சியா, ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய நீங்க போய் உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும், அது எனக்கு சொல்லுங்கிறது அது சட்டத்துக்கு புறம்பான செயல் இல்லையா? அப்புறம் எப்படி ஒரு நீதிமன்றம் சட்டத்துக்கு புறம்பான செயல் செய்யறதுக்கு, அது ஒரு ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியை இந்த மாதிரி தவற எப்படி செய்ய முடியுதுன்னு எனக்கு புரியல. அதனாலதான் நீதிமன்றம் கொட்டி இருக்கிறதா நான் பாக்குறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.